டொனேஷன், அட்மிஷன் ஃபீ, மந்த்லி ஃபீ, டேர்ம் ஃபீ, டியூஷன் ஃபீ, எக்ஸாம் ஃபீ, லேப் ஃபீ, ஸ்போர்ட்ஸ், ஸ்டேஷனரி, யூனிஃபார்ம், சைக்கிள், லேப்டாப், 2 வீலர். ஐயோ சாமி, கேட்டாலே தலைய சுத்துது இல்ல. நீங்களும் இப்படி புலம்பாம இருக்க நான் ஒரு ஐடியா சொல்றேன். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட பேர்ல 10 lakhs ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க போதும். அந்த 10 lakhs வச்சு உங்க குழந்தையோட ஸ்கூல், காலேஜ், மேரேஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம், எந்த பிரஷரும் இல்லாம. 10 lakhs தான் பண்ணணும்னு இல்ல, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கூட நம்ம பிளான் பண்ணலாம். அது எப்படின்னு பாத்துடலாமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லம்சமா 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5 இயர்ஸ்க்கு அதை அப்படியே தொடாம விட்டுருங்க. with 15% assumed returnsல உங்க கையில 20 lakhs இருக்கும். இந்த 20 lakhs வச்சு எப்படி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தானே யோசிக்கிறீங்க. இங்க தான் ட்விஸ்ட். அந்த 20 lakhs அப்படியே SWP ல பார்க் பண்ணிட்டு எவ்ரி இயர் உங்க குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக 1 lakh எடுங்க. சோ எவ்ரி இயர் ஸ்கூல் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதனால செகண்ட் இயர்ல இருந்து 1,10,000, தேர்ட் இயர்ல 1,20,000, இப்படி 15 இயர்ஸ்க்கு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி டோட்டலா நீங்க வித்ட்ரா பண்ற அமௌண்ட் 25 lakhs. அது மட்டும் இல்லாம உங்க கையில ஃபைனலா 83 lakhs இருக்கும். இந்த 83 lakhs வச்சு உங்க குழந்தையோட மேரேஜ் சூப்பரா பண்ணிட முடியாதா? நீங்களும் உங்க சைல்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம்.